இருக்கும் நிலையில் அதிமுக முக்கிய பிரமுகர்கள் வெளியேறாங்க. இது வந்து ஈபிஎஸ் பின்னடைவு நினைக்கிறீங்களா? இதே நிறைய பேர் போகணும்னு சொல்றாங்க. அதிகாரப்பூர்வமாக அமித்ஷா அவர்களுடைய அலுவலகத்திலிருந்து யாரையும் சந்திச்சதா எங்களுக்கு வந்து தகவல் வரல. இது பாஜக உறுப்பினரா சொல்றேன். அப்படி அதிகாரப்பூர்வமாக எதுவும் வரல. செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாருங்க, அவர் வந்து யார சந்திச்சாரு அப்படிங்கறத வந்து அவர் சொல்லக்கூடாது. சந்தித்தவர்கள் என்ன, அதுக்கு அடுத்த முன்னேற்றம் என்னன்னு அவர் சொல்லணும். சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா செங்கோட்டையன் போன்ற மிகப்பெரிய அனுபவசாலி பழுத்த அரசியல்வாதிகளுக்கு என்னால எதுவும் கருத்து சொல்ற அளவுக்கு நான் வந்து பெரியவ கிடையாது. இருந்தாலும் உதயகுமார் அவர்கள் ஏற்கனவே அவருடைய வீட்டுல ஒரு துக்க காரியம் நடந்திருக்குது. அவர் தாயை இழந்து தவிக்கும் நேரத்திலும் அவர் வந்து மனசு வெம்பி ஒரு விஷயம் சொல்றாருன்னா அதை வந்து கொச்சைப்படுத்தி இருக்க வேண்டாம் அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் இது வரைக்கும் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னதுதான், தீய திமுக அரசை முதல்ல அப்புறப்படுத்தலாம், அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கொள்கை ரீதியான மற்ற விஷயங்களை பார்க்கலாம். ஏங்க இந்தியா கூட்டணின்னு வச்சு கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் மம்தா பானர்ஜியும் ஆம் ஆத்மியும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எதிரெதிரா போட்டி போட்டுட்டு இருக்காங்க கேரளால. அதே இடத்துல வந்து அசம்பிளி பார்லிமெண்ட் ரெண்டும் நடக்குது. இடைத்தேர்தல்ல தனித்தனியா இருக்காங்க, அசம்பிளிக்கு சேர்ந்து இருக்கிறாங்க. வாக்காளர்களுக்கு எல்லாம் குழப்பமா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒற்றுமையான அதிமுகவுக்கு ஒரு ஆதரவு என்கிட்ட இருந்து வருது. ஒற்றுமை இருந்தால் அனைவருக்கும் நலம். ஒற்றுமையை வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்த ஒற்றுமையை சொல்றீங்களா, செங்கோட்டையன் எடப்பாடி மட்டும் சேர்ந்த ஒற்றுமையை? என்டிஏ கூட்டணியில அதிமுக கூட்டணியை பத்தி பேச எனக்கு எந்த கருத்தும் இல்லை. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகித்த தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், இன்னும் இதுவரை வராத விஜய் அவர்கள், பிரேமலதா அவர்கள் போன்றவர்கள் கூட என்டிஏ கூட்டணிக்கு வலு சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்திய கூட்டணியில இருந்த டிடி தினகரன் தலைமை சரியில்லைன்னு சொல்றாரு, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது வந்து அவர் அவசரப்பட்டு ஏதோ ஒரு ஒரு மன உளைச்சல்ல அவசரப்பட்டு சொல்லிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். பொதுவா வந்து எப்பவுமே பேலன்ஸை தவற மாட்டாரு தினகரன் அவர்கள். எதுவா இருந்தாலும் இதெல்லாம் வெளியே பேசக்கூடாது. எதுவா இருந்தாலும் இதெல்லாம் வந்து தீக்கிற விஷயமே இல்லை. அவங்க அங்க பாலஸ்தீன் இஸ்ரேலுக்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து எத்தனையோ காலமா டிராவல் பண்ணிட்டு இருக்கிற தலைவர்கள் வந்து இதை ஈஸியா சமாளிக்கலாம். நயினார் அவர்கள் தனி மனிதர் இல்ல, அவர் வந்து ஒரு கட்சியுடைய தலைவர். கட்சியுடைய நிலைப்பாடு தான் அவர் எடுக்க முடியும். தினகரன் அவர்கள் யார் வந்து முதல்வர் வேட்பாளரா இருக்கணும் அப்படின்னு அவர் ஒரு கண்டிஷன் வச்சாருன்னா யாரால் அங்க ஒத்துக்க முடியும்? அவரோட கூட்டணி ஆட்களையாலே ஒத்துக்க முடியாதுங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.